திடீர் மழை தொடர்பாக தமிழக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். மழை 2 நாள் நீடிச்சிச்சா நல்லது தான். மழை இன்னும் 2 நாள் நீடிச்சாவும் மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. வெயிலை சமாளிக்க முடியலனாலும் இந்த மழையை சமாளிச்சிக்கலாம், நல்லா இருக்கும். சென்னையில் வெக்கேஷனுக்காக லைக் பீச்சஸ்லாம் பார்க்கலான்னு வந்தேன். பட் ஐ தாட் வந்து இந்த சென்னை கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ லைக் இப்போ வந்தோடனே ரொம்ப கோல்டாக இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் நாங்கள் கூட ட்ரிப் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். கடந்த 20 நாளாகவே வெயில் வாட்டி வதச்சிட்டு இருந்துச்சு. அன்றாட மக்கள் வந்து பணிக்கு போகிறவங்களும் ரொம்ப அந்த வெயிலின் தாக்கத்தால் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த காலையிலேருந்து மழை பெஞ்சு வருது. இது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாதிரி மழையை நாங்கள் வெயில் டயத்துல பார்த்தது இல்லை. நாங்கள் பரமக்குடியில படிக்கிறோம். இங்கேருந்து பரமக்குடி வரைக்குமே இதே மாதிரி மழை காலையில இருந்தே இருக்கு. பஸ் டிராவல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இங்க இருந்து பரமக்குடி வரைக்குமே ஹெவி ரெயின் இதே மாதிரி தான் இருந்துச்சு. காலையில இருந்து இருக்கு, 5 மணில இருந்து இப்போ வரைக்குமே பரமக்குடியில இருக்கு. ஒரு இயற்கையான சூழ்நிலை, ஒரு கூலிங்கான தட்பவெப்ப நிலை மாறணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரியே டெய்லி 1 hour, அதாவது வேலையை பாதிக்காம நேரத்துல மழை பெஞ்சுன்னா நல்லா இருக்கும்னு விருப்பப்படுறோம். ஒரு வாரமா ரொம்ப வெயிலா இருந்துச்சு. ரொம்ப ஆஃபீஸுக்கு வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வெயிலில் வந்து சாப்பாடு வாங்க வெளியே போக முடியல. மக்களாக ரொம்ப அவசியப்பட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வானிலை மையமா ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. மழை பெய்ஞ்சுனா மழை பெய்யாது. ஆனா போன 25ல வந்து மழை பெய்யும் சொன்னாங்க, மழை பெஞ்சிச்சு. இந்த தேதியும் கரெக்டா அவங்க பிக்ஸ் பண்ணாங்க. இந்த தேதி 14ஆம் தேதி மழை பெய்ஞ்சுனாங்க. பக்காவா மழை பெய்ஞ்சிருக்குன்னா இது எதிர்பார்க்காத மழை. பேயாமலும் கெடுக்கும், பெய்ந்தும் கெடுக்கும் சொல்லுவாங்க. இது மாதிரி பேயாமல் எங்க மாவட்டத்தில் கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பேஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கெடுப்போச்சு, கெடுத்துக்கள் ஆகிப்போச்சு. இப்ப எங்க சுத்தி பாத்தீங்கன்னா GHல மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் பனை பூந்து ஓவரான தண்ணியா இருக்கு. மக்களுடைய நடமாட்டம் இல்லாத அளவுக்கு சூழ்நிலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.